ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிவி சிவன் ஷாப். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே சாரி சொல்லிக்கிறேன், என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே. ஏன்னா பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு ரொம்பவே மாசக்கணக்கில் ரொம்ப டிலே ஆயிடுச்சு. அதனால நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சாரி சொல்லிக்கிறேன். எனக்காக காத்துட்டு இருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எப்பவும் போலவே மோட்டிவேஷ்னலான வீடியோஸ், நம்ம டிசைன்ஸ் வீடியோஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்காக நெக்ஸ்ட் வரதுக்காக காத்துட்டு இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு புதுமையான வழியதான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது வந்து உங்களுக்குமே மோட்டிவேஷன், அதே சமயம் பாத்தீங்கன்னா எனக்குமே ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். எதை சொல்றேன்னா, கண்டிப்பா நீங்க தமிழ் பார்த்துட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஆமா, நம்ம வந்து நாளையில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம சேலஞ்ச் வீடியோ போட போறோம். அதாவது இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நான் 1 டே சேலஞ்ச் வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பேன். ஆமா, இந்த மாசம் 6th நான் வந்து இந்த ஐடியா வந்து எனக்கு இப்பதான் தோணுச்சு. அதனால இல்லைன்னா 1ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஓகே, 5 நாள் போன போது நம்ம 6ஆம் தேதி இருந்து நம்ம இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன சேலஞ்ச் சொல்றேன்னா, 1 டேக்கு வந்து கண்டிப்பா நம்ம வந்து 1000 ருபீஸ்க்கு ஸ்டிச் பண்ணணும். 1000 அப்படின்றது நான் வந்து ஒரு மீடியமான அமௌண்ட்டா சொல்றேன். கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆன டெய்லருக்கு வந்து 1000 ருபீஸ் அப்படின்றது அந்த அளவுக்கு அவங்களால தைக்க முடியும். நீங்க கொஞ்சம் பிகினரா இருக்கீங்க அப்படின்னும் போது நீங்க கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களால எவ்வளவு தைக்க முடியுமோ, ஒரு 500 இல்ல 200 கூட இருக்கட்டும், உங்களுடைய சேலஞ்ச் அமௌண்ட் என்ன அப்படின்றதும் கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த சேலஞ்ச்ல இறங்கி நம்ம பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். டெய்லி நம்மளுக்கு தைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கண்டிப்பா வரும். அதனாலேதான் நம்ம இந்த வாட்டி பாத்தீங்கன்னா சேலஞ்ச் வீடியோ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நான் என்னுடைய சேலஞ்ச் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 1000 ருபீஸ் வைக்க போறேன். உங்களுடைய சேலஞ்ச் அமௌண்ட் என்ன அப்படின்றது கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு நீங்களும் சேலஞ்சில் கலந்துக்கோங்க. சண்டே அப்படின்றது பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம சண்டேவுமே நம்ம தைக்கிற மாதிரி தான் இருக்கும். மோஸ்ட்லி நான் சண்டே தைக்கிற மாதிரி தான் இருக்கும். எப்பயாச்சும் ஒரு தடவை சண்டே நம்ம லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து டெய்லியுமே வந்து வீட்டுல இருந்து தைக்கும் போது கண்டிப்பா டெய்லி நம்ம தைப்போமா அப்படின்போது ஒரு சில நேரம் யாரும் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துருவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம எங்கன்னா போற மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல நம்மளால தைக்க முடியாது. இல்ல ஆஃப் டே போயிட்டு வந்தாலுமே கூட நம்ம அந்த டயர்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தைக்கணும்னே தோணாது. சரி நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வந்துடும், ஒரு சோம்பல் வந்துடும். நம்ம வந்து அந்த சோம்பலை ஓவர் கம் பண்ணி நமக்கு நம்மளே மோட்டிவேட் பண்ணி நம்ம சூப்பரா தைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேலஞ்ச் வீடியோ. இதுல உங்களுக்கு கலந்துக்கிறதுக்கு விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல இன்னைக்கு கண்டிப்பா நீங்க சொல்றீங்க. அதே சமயம் பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா நம்ம ஒரு ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் தைச்சுட்டே போதும், இன்னைக்கு நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்து வச்சிருவோம். அந்த மாதிரி இல்லாம நம்ம இந்த மாதிரி சேலஞ்சுன்னு வச்சு நம்ம தைக்கும் போது கண்டிப்பா நமக்கு இன்னைக்கு இவ்வளவு ரூபாய்க்கு நம்ம தைச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி, நெக்ஸ்ட் எது தைக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்து நம்ம தைச்சு இன்னைக்கு இவ்வளவு அமௌண்ட் நம்ம சம்பாரிச்சாகணும் அப்படின்னு சம்பாரிச்சோம்னா கண்டிப்பா நீங்க ஒரு கமிட்மெண்ட் வந்து, அப்போ நீங்க வந்து ஒரு மந்த்துக்கு வந்து ஒரு 10,000 இல்ல ஒரு 5,000 கமிட்மெண்ட் வச்சிருக்கீங்க. அந்த நேரம் பாத்தீங்கன்னா நம்ம சேலஞ்சுக்காக நம்ம மோட்டிவேட் ஆகி தைக்கும் போது நீங்க ஒரு 7,000 ஆர் 8,000 ஆர் 10,000 இந்த மாதிரி நீங்க ஏர்ன் பண்ணும்போது கண்டிப்பா நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவா வர அமௌண்ட் பாத்தீங்கன்னா நம்ம வேற எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர்ற அமௌண்ட் வந்து நான் வந்து இந்த விஷயத்துக்காக பயன்படுத்த போறேன் அப்படின்ற மாதிரி நீங்களே உங்களுக்காக ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன டார்கெட் பிக்ஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்போ நான் எப்பவுமே நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு சில நேரம் ஒரே ஒரு ப்ளவுஸ் வந்து தைப்போம். ஒரு சில நேரம் 1,500 வரைக்குமே தைப்போம். ஒரு சில நேரம் 200 மட்டும் தான் தைச்சிருப்போம். அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லெவலா இல்லாம மாத்தி மாத்தி தைப்போம். நம்ம ஒரு நாளைக்கு 1000 அப்படின்ட்டு ஒரு சேலரி கணக்கு மாதிரி நம்ம தைக்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வர்றத நம்ம ஏதாச்சும் நம்ம கடனை வந்து அடைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்க போறேன். அதாவது நான் வந்து என்னோட ஜுவல்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன் பாத்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம கட்டிக்கலாம். அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா வர்றது ஒரு 4,000 5,000 அந்த மாதிரி எவ்வளவு எக்ஸ்ட்ரா வருதோ நம்ம அந்த மாதிரி மந்த்லி கட்டும்போது நம்மளுடைய நகை வந்து சீக்கிரமா நம்ம மீட் எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கேன். கண்டிப்பா இந்த விஷயம் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். நம்ம எல்லாருமே தனித்தனியா நம்ம எங்கெங்கேயோ இருக்கிறோம். அதனாலயே பாத்தீங்கன்னா நம்ம தனியா உட்காந்து தைக்கும் போதே நமக்கு வந்து ரொம்பவே வந்து தனியா தைக்கும் போது நம்மளுக்கு மைண்ட் வந்து எவ்வளவு நேரம் தான் நம்ம ஒரே இடத்துல உட்கார்றது அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஜாலியா வெளியே பேசின்னு இருக்கும் போதோ இல்ல எதனா பண்ணும்போது நமக்குமே அங்க போகணும், ஜாலியா அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மைண்ட் வந்து ரொம்பவே அலப்பாயும். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாதுன்னா, இந்த மாதிரி நம்மளுக்குள்ளே நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கணும். நம்ம வந்து தனித்தனியா வேற வேற ஊர்ல, வேற வேற இடத்துல இருந்தாலுமே, நம்ம எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து ஒரு சேலஞ்ச் நம்ம வச்சு, இந்த மாதிரி ஒரு போட்டி மாதிரி நம்ம பண்ணும்போது, கண்டிப்பா நம்மளுக்கு நல்லா தைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனல் கண்டிப்பா நம்மளுக்குள்ள தோணும். அதனால
டெய்லியுமே பார்த்தீங்கன்னா இனிமேட் நான் லாங் வீடியோல போடுவேன். நம்ம இன்னைக்கு எவ்வளோ தைச்சிருக்கேன், எவ்வளோ பிளான் பண்ணியிருக்கேன், எவ்வளோ தைச்சிருக்கேன் அப்படின்றத கண்டிப்பா நான் போடுறேன். நீங்களும் நீங்க அன்னைக்கு எவ்வளோ தைச்சிருக்கீங்களோ அத கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அத பார்க்குற நெறைய சிஸ்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் அதே மாரி ஒரு மோட்டிவேஷனல் ஏற்படும். கண்டிப்பா நம்மளுடைய தொழில்ல பார்த்தீங்கன்னா, முன்னுக்கு வந்து காட்டலாம். அதே மாரி இதுக்கு முன்னாடி நான் வந்து டெய்லியுமே தைப்பேன். ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா, நான் நெனச்சத விட அதிகமா கூட தைப்பேன். அதே நேரம் இப்போ ஒரு நாளைக்கு நம்ம ரூ. 1500 ரூ. 1700 அந்த அளவுக்கு கூட தம் புடிச்சு தைச்சுருவோம். மறுநாள் பார்த்தீங்கன்னா, நம்மளால சுத்தமா தைக்கவே முடியாது. சரி நேத்து தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு தைச்சோம். நம்ம நாளைக்கு வந்து இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நம்ம நாளைக்கு தைச்சுக்கலாம். அப்படின்ற மாரி நம்ம அந்த மாரி தள்ளி போடும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஒரு நாளைக்கு ரூ. 1500 தைச்சாலுமே, மறுநாள் நம்ம லீவ் எடுக்கிறதுனாலே, நம்ம அவ்வளோ ரூபாய் தைச்சதுமே பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டா தான் போகுது. அதாவது 2 நாள் வேலைய வந்து 1 நாள் செஞ்ச மாரி கணக்கு தான் வருது. அது மாரி. அப்படி இருக்கும்போது, நம்ம வந்து அந்த அவ்வளோ ரூபாய் நம்மளால தைக்க முடியுது அப்படின்னும் போதும், நம்ம அத வந்து யூஸ் பண்ணிக்காம நம்ம விடும்போது, அது ரொம்பவே ஒரு ஒரு தப்பான விஷயம் தான். நம்மளால முடியுது. அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியும் தைக்க வேணாம். நம்ம மீடியமா ஒரு 10:00 இல்ல 9:00 அந்த மாரி நீங்க மிஷின்ல உட்கார்றீங்கன்னா, அ ஒரு 10:00 உட்காருங்க. அதோட ஈவினிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 7:00 வரைக்கும், இல்ல ஒரு 8:00 அவ்வளோ வரைக்கும் நம்ம ஒரு வேலைக்கு போனா எப்படி நம்ம தைப்போம்? அந்த மாதிரி நீங்க தைச்சு அ பண்ணுங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து பண்ணாதீங்க. நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு மீடியமான அமௌண்ட் உங்களால நீங்க இதுவரைக்கும் தைச்சிருப்பீங்க பார்த்தீங்களா? அதுல நீங்க நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம, அதே சமயம் ரொம்ப ஃப்ரீயாவும் இல்லாம, ஒரு மீடியமான டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம தைக்கும்போது எவ்வளோ அமௌண்ட் நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பா தெரியும். அந்த மாரி நீங்க பார்த்துட்டு, நீங்க வந்து அந்த மாரி ஒரு அமௌண்ட்ட வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்க சேலஞ்ச் வச்சுக்கோங்க. நம்ப பார்க்கலாம். நம்ப சிஸ்டர்ஸ் எவ்ளோ பேர் இதுல ஆர்வமா இருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன். இதுல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா. கீழ நம்ப இதுல வந்து கமெண்ட் பண்ணுங்க வீடியோல. இந்த ப்ளவுசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 டேஸ் முன்னாடியே நான் தச்சது தான். இது வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு ஒர்க் சாரி. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் போட்டு பார்த்துட்டு, அந்த ஃபங்ஷன்ல அவங்க போட்டிருக்கும்போது நெறைய பேர் வந்து பார்த்துட்டு கேட்டதா சொன்னாங்க. "எங்க தச்சீங்க? எங்களுக்கும் தச்சு குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட மாரி சொல்லியிருந்தாங்க. இவங்களுமே பார்த்தீங்கன்னா, என்னோட ரிலேஷன் தான். இவங்க வந்து அவங்க சொன்னவங்க கிட்ட இருந்து தான் ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்து குடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாரி நம்ப அ நம்மளுடைய கலைய வந்து அடுத்தவங்க நம்ம எவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும், அத வந்து அடுத்தவங்க பாராட்டும்போது, நம்மளுக்கு அதுல வர்ற அ ஒரு இதுவே இருக்கு பார்த்தீங்களா? அதுல வர சந்தோஷம், நம்மளுக்கு அதுல கிடைக்கிற காச விட ரொம்பவே பெருசு. அதனால நம்ப ஒரு விஷயத்த செய்யும்போது, முழு ஈடுபாடோடையும், அ நல்ல நம்ம வந்து தைச்சு குடுக்குறதுக்கு நம்மளுக்கும் பிடிக்கணும். நம்மளுடைய கஸ்டமருக்குமே பிடிக்கணும். அவங்க 4 பேர் அவங்கள பார்த்து கேட்கணும். எங்கெங்க இது மாரி தைச்சீங்க? நல்லாருக்கு அப்படின்னு அவங்க கேட்கிற அளவுக்கு, ரொம்ப யுனிக்கா நம்மளுடைய தையல் இந்த ப்ளவுஸ் பார்க்கும்போது இவங்க தைச்சிருப்பாங்க அப்படின்ற அளவுக்கு நம்பளுக்காக ஒரு கைப்பக்குவம் சொல்லுவாங்கல்ல. நம்ம சமையலுக்கு சொல்லுவாங்க, இல்ல கோலம் போடுறதுல கூட சொல்லுவாங்க ஒரு சிலர். இந்த கோலம் இந்த அழகு பார்க்கும்போது இவங்க அவங்க போட்டிருப்பாங்க அப்படின்ற அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் பார்க்கும்போதே இது அவங்க தைச்சிருப்பாங்க அப்படின்ற மாரி நம்மளுக்கான ஒரு அ தனி ஒரு யூனிக்னெஸ் இருக்கணும். அந்த மாரி நம்ம தச்சு குடுத்தோம்னா, கண்டிப்பா நம்மளுடைய கஸ்டமர் நம்மள விட்டு போகவே மாட்டாங்க. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்சம் வந்து ரொம்ப எமர்ஜென்சி ப்ளவுஸ் அந்த மாரி இருக்கிறது தான் ரொம்ப நான் ஸ்ட்ரெயின் எடுத்து தைச்சேன். அ மத்தபடி பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொஞ்சம் பொறுமையாவே குடுங்க அப்படின்றவங்களோட ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் எடுத்து தைக்கவே இல்ல. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த சேலஞ்ச் வீடியோ பண்ணும்போது, நான் என்னுடைய பெண்டிங் ஒர்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கேன். கண்டிப்பா நீங்களும் அந்த மாரி உங்ககிட்ட என்னென்ன பெண்டிங் ப்ளவுஸ் இருக்கோ, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்க. அ எவ்ளோ ப்ளவுசஸ் இருக்கு, எவ்ளோ சுடிதார்ஸ் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா நீங்க கணக்கு பார்த்து வச்சு, ஒரு நாளைக்கு இவ்ளோ ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்ற மாரி கரெக்ட்டா பிளான் பண்ணி வச்சு, நம்ம வந்து கண்டிப்பா பண்ணலாம். இந்த ப்ளவுசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே பேட்டர்ன் ஒர்க் தான். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் ப்ளவுஸ் தான் ஃபர்ஸ்ட் ஒரு துணி காமிச்சேன் பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பேட் வச்சு தைப்போம் பார்த்தீங்களா? பேக்ல ஹூக் வச்சு, ஃப்ரண்ட்ல வந்து பிரின்சஸ் கட் அப்புறம் பேட் வச்சு தைச்ச ப்ளவுஸு. அதெல்லாம் பொட்டிக் ஸ்டைல்ல தைச்சதுங்க. உங்களுக்கு இதுல எந்த ப்ளவுஸ் மாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. அதே மாரி எந்த ப்ளவுஸோடைய ஸ்டிச்சிங் சார்ஜ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அதையும் நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அந்த ப்ளவுஸோடைய ஸ்டிச்சிங் சார்ஜ் என்ன வாங்குனேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். அதே மாரி இவ்ளோ நாள் நம்ம வீடியோல
இவ்வளவு நாள் நம்ம வீடியோ போடல. இருந்தாலும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்காக காத்துட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்றவங்க கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோஸ் ரெகுலரா வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ், அப்புறம் டிசைன்ஸ், ஸ்டிச்சிங், மோட்டிவேஷனல் எல்லா வீடியோவும் நம்மளுக்கு ரெகுலரா இனிமேட்டு வந்துட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். சேலஞ்ச் வீடியோல யார் யார் கலந்துக்க போறீங்களோ கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லிக்கோங்க. உங்களுடைய சேலஞ்ச் அமௌண்ட் என்ன, உங்களுடைய டார்கெட் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதை பார்க்குற மற்ற சிஸ்டர்ஸ்க்குமே ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். எனக்குமே ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.